நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க. ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கி 4 விற்பனை பதிவுகள் போட்டிருக்கிறோம்ங்க. 3ஆம் நேயத்து நல்ல தரமான பெருங்கூட்டு எருமைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 50 நாள் ஆன ஒரு செவல கிடாரி கன்றுங்க, காங்கேயம் கன்று. அதுக்கடுத்த 3ஆவதாக பார்த்தீங்கன்னா 22 மாதங்கள் ஆன ஒரு தரமான எருமை கிடாரி கன்றுங்க, சினையாவர பருவத்தில் இருக்குது. கடைசி பதிவை பார்த்தீங்கன்னா 3 மாதங்களான நல்ல பெருங்கூட்டு நல்ல ஷோ குவாலிட்டியாக வரக்கூடிய காங்கேயம் மயிலை காளை கன்றுங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்க. முதல் பதிவாக பார்த்தீங்கன்னா 3ஆம் ஈத்து பெருங்கூட்டு சினை எருமைங்க. 10 மாதம் முடிஞ்சிச்சுங்க. இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் கன்று ஈனிருமுங்க. எருமை நல்ல குணமான எருமைங்க. நீங்கள் மடிகிடி எங்கே தொட்டு நேவினீங்கனாலும் எருமை வந்து ரொம்ப அமைதியாக, ரொம்ப குணமாக, ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குங்க. எருமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் பால் கறக்கிற நேரம் தவிர மீதி நேரம் வந்து மடியை தொடுறதுக்கு வந்து விடாதுங்க. ஆனால் இந்த எருமை வந்து நீங்கள் எந்த நேரம் வேணுனாலும் நீங்கள் மடியை தொட்டு நீவலாம், எங்கே வேணாலும் தொட்டு நீவலாமுங்க. புது இடம், புது ஆள் வந்து இருக்கிறோம், புது ஆள் பிடிக்கிறோம், புது ஆள் எருமையை தொடுறோம் அப்படின்னா எந்த விதமான கூச்சமோ, பயமோ, பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப சாதுவாக, ரொம்ப குணமான எருமையாக, கட்டுத்தாரையில் பழக்கப்பட்ட எருமையாட்டு இருக்குங்க. நீங்கள் மொத ஒரு எருமை வாங்கி கறக்குறீங்க, ரொம்ப சாதுவான எருமையாக வேணும், நல்ல கறவையில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம். கறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 லிட்டர் வரை கறக்கலாமுங்க. நல்லா மடிகால் சுத்தமுங்க, நல்லா பூக்காம்பாக இருக்குமுங்க, காம்பு 4 ஊசி காம்பாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம், 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. தவிடுத்து நல்லா குடிச்சிக்குதுங்க, தீ நல்லா எடுத்துக்குது. இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று ஈனிருமுங்க. நல்ல எருமையாக இருக்குதுங்க, குணமான எருமையாக இருக்குது. மூக்கு அரியிலைங்க, கொம்பு உடையில, எருமை நல்லா உடசலான எருமையாக இருக்குதுங்க. எல்லா பொறுப்புலையும் இருக்கிற தரமான எருமையாக இருக்குது. இந்த எருமை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த எருமை இருக்குதுங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம், அல்லது ஃபோன் மூலியமாகவும் புக் பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஷோ குவாலிட்டியாக வரக்கூடிய ஒரு செவல கிடாரி கன்றுங்க. கண்ணுக்கு 50 நாள் ஆச்சுங்க. நல்ல தரமான கன்னாக இருக்குது, நல்ல சுறுசுறுப்பான சூட்டிப்பான கன்னாக இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு கலப்பின மாடு இருக்குது. இன்னும் அதிகபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நாளைக்கு நீங்கள் ஒரு காலையில் ஒரு 1/2 லிட்டர், சாயந்தரம் ஒரு 1/2 லிட்டர் பால் கொடுத்தீங்கன்னா போதுங்க. அப்படியே தீனி வந்து லைட்டாக அப்படியே மெதுவாக எடுத்து சாப்பிடுதுங்க. கழனி தண்ணியோ அல்லது வந்து புண்ணாக்கு தண்ணியோ அல்லது பருத்தி கொடை தண்ணியோ எல்லாம் நல்லா குடிச்சிக்குது. நீங்கள் அதை வச்சுக்கலாமுங்க. மற்ற நேரத்தில் கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி எதுவும் கிடையாது. நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி கன்றுங்க. தொப்புள் இறக்கு இருக்குதுங்க, வால் இறக்கு இருக்குது. குறைப்பழுதோ அல்லது எந்த குறையும் கிடையாதுங்க. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குது. கன்று நல்லா சூட்டிப்பான சுறுசுறுப்பான கன்னாக இருக்குதுங்க. செவல கிடாரி கன்னாக இருக்குது. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து 12,000 ரூபாய்ங்க. நல்ல கன்னாக வேணும், நல்ல வாட்ட சாட்டமான, நல்லா நீள நெட்டுதில் நல்ல தெளிவான கன்னாக வேணும் அப்படின்னா இந்த கன்றை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. நல்லா முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்லா தெளிவான ஒரு தரமான மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 22 மாதங்களான நல்ல தரமான எருமை கிடாரி கன்றுங்க. சினையாகிற பருவத்தில் இருக்குது. நீங்கள் கொண்டு போய் ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்து சினை பருவத்துக்கு வந்து வந்துடுங்க. நம்ம பூச்சி மாத்திரை வந்து போட்டு விட்டுட்டோமுங்க. தோலில் ஓடக்கூடிய ஊசியும் நாம் போட்டு விட்டோம். கன்று வந்து நல்லா தெளிஞ்சுக்குங்க. உங்கள்கிட்ட ஏதாவது கலிக்குளம் இருக்குது அல்லது மேய்ச்சல் முறை இருக்குது அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் வளர்த்திக்கலாமுங்க. கன்று நல்ல தரமான கன்னாக இருக்குது. நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த நல்ல உடசலான கன்னாக இருக்குதுங்க. நல்ல பெருங்கூட்டு எருமையாக வரக்கூடிய கிடாரி கன்னாக இருக்குது. இந்த எருமை கிடாரி கன்றினுடைய விற்பனை விலை வந்து 23,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான கன்னாக வேணும், கிடாரி கன்னாக வேணும், நல்ல குணமான கன்னாக வேணும், நல்ல கூச்சம் இல்லாமல், பயம் பதட்டம் எதுவும் இல்லாமல் நல்ல கன்னாக வேணும் அப்படின்னா இந்த கிடாரி கன்றை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க. கால்கள் 4 நல்ல ஊக்கம்ங்க, 4 காம்பு தெளிவாக இருக்குதுங்க. மற்ற குறைகள் எதுவும் கிடையாது. நல்ல உடசலான கன்னாக இருக்குது. எலும்பு ஊக்கத்தில் நல்ல உடம்பு வந்து நல்ல ஊக்கமான உடம்புங்க. நல்ல கொம்பு தலையில், மூக்கறியிலைங்க, எல்லா பொறுப்பும் இருக்குது. இந்த கன்று உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஷோ குவாலிட்டியாக வரக்கூடிய மயிலை காளை கன்றுங்க. நல்ல தரமான கன்னாக இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி எதுவும் கிடையாது. நல்ல திமிலேத்தமுங்க. மூஞ்சி வந்து ஒரு சான் மூஞ்சி தானுங்க. ரொம்ப சிறு மூஞ்சியாக நல்ல உருண்டை கண்ணாமூலிங்க. நெத்தி வந்து குழி நெத்தியாக இருக்குது. நல்ல கொம்பு வந்து நல்லா வெள்ளார் கொம்பில் நல்ல அழகு லட்சணமான முகத்தில் தெளிவான காலக்கண்ணாக இருக்குதுங்க. குறைப்பழுது கிடையாது. 8 பார்ப்பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. தொப்புள் இறக்கம் கிடையாது. வயிறு தொங்கல் கிடையாதுங்க. புறவேத்தம், வால் இறக்கம் எல்லா பொறுப்பும் இருக்குது. கண்ணுக்கு 3 மாதம் ஆச்சுங்க. நீங்கள் மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குது, தவிடுத்து நல்லா குடிச்சிக்குதுங்க. பாலை எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க.
நீங்கள் கொண்டு போய் நல்லா முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல சூட்டிப்பான ஒரு தெளிவான காலக்கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க. இந்த காலக்கண்ணுக்கும் நாம் குடல்புழு நீக்கத்துக்கு உண்டான தோலில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன் வந்து நம்ம போட்டுட்டோம்ங்க. நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் ஊசியோ அல்லது வந்து பூச்சி மாத்திரையோ நீங்கள் போட்டு விட்டுக்கலாமுங்க. கண் நல்லா தெளிஞ்சிருமுங்க. நல்ல காலக்கண்ணா வரணும், பொடிக்கண்ணா இருக்கணும். உங்களுடைய கை பழக்கத்துக்கு நீங்கள் வளர்த்துக்கிற மாரியான தெளிவான காலக்கண்ணா வரணும் அப்படின்னா, இந்த கண்ணை நீங்க வாங்கிக்கலாம். நல்ல முகலட்சணம்ங்க. நல்லா அழகுல சிறந்த தெளிவான காலக்கண்ணா இருக்குது. இந்த காலக்கண்ணும் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இந்த கண் இருக்குதுங்க. நீங்க நேர்ல வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். அல்லது ஃபோன் மூலியமா புக் பண்ணிக்கலாமுங்க. நம்ம எல்லா மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நாம புடிச்சு தான் மாடு கன்றுகள் அனுப்பி விடுறோமுங்க. உங்களுக்கு வாடகை அதிகமா இருக்குது. ஒரு கன்று தான் எடுக்கிறோம். ரொம்ப வாடகை வருது அப்படின்னாலும், நாம ஜாயிண்ட் வாடகைக்கு உங்க இடத்துக்கு நாம இறக்கி குடுக்கலாமுங்க. நம்மளுடைய பண்ணைக்கு ஆதிரா கேட்டல்ஸுக்கு நேரில் வாங்க. உங்களுக்கான மாடு கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. தரமானதா இருக்குங்க. நல்ல தெளிவானதா இருக்கும். நல்ல குணமான மாடுகள் தான் நம்ம வச்சுருப்போம்ங்க. எருமையா இருக்கட்டும், நாட்டு மாடுகளா இருக்கட்டும், கறவைக்கா இருந்தாலும் சரி, அல்லது ஆண்கள், பெண்கள் பிடிக்கிறதுக்கு எல்லா விதத்துலயும் நாம உத்தரவாதத்தோட தான் குடுக்குறோம். நீங்க நேர்ல வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். நம்மளோட சேனலுக்கு ஆதரவு குடுத்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறோம்ங்க. இன்னைக்கு போட்ட பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கம்ங்க.